இன்னொன்னு நான் அவ்வளவா யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணல. கூலியில வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஜனநாயகன் ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு? ரியல் லைஃப் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். எனக்கும் வந்து அவர் கை கொடுத்தாரு. எனக்கு அப்பவே வந்து என்ன இது நிஜமா நடக்குதா சிரிச்சு அப்படி ஒரு ஹக் பண்ணாரு. எனக்கு அது திடீர்னு தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி புஷ்கர் சாரும் காயத்ரி மேமும் உங்களை மீட் பண்ணுமா அப்படின்னு. எனக்கு நிஜமா சந்தோஷத்தை விட பயம். ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே, கேர்ள்ஸ் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அங்கங்க வீங்கி போயிலாம். ஏன்னா நம்ம பாடி அவ்வளவு மூவ் பண்ணதே இல்லை. காயத்ரி மேம் அப்பவே கேட்டாங்க, எதனா ஜிம் எதனா போதுங்க, ரைட்டா தூக்குவாங்க, நீங்களே ஜம்ப் பண்ணி அந்த வால்ல விழுந்து இடிச்சு விழுந்துடணும் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ தேவையில்லாம இந்த ஆச்சரியப்பட்டுட்டோமோ அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு வருமா வராதா, நம்ம எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி. என்னுடைய ஒரு பெரிய ஒரு ட்ரீம் எதெல்லாம் ஒரு ஓடிங் இல்ல ஒரு பில் போர்ட்ல பாத்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, ஒன்னு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா எல்லாமே ஈஸி அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்லை. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக், கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். எளிவகட நேரில் வணக்கம், நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட வந்து உரையாடல முன்ஷபிசி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதாவது ரியல் லைஃப் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். அடுத்தடுத்த உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அவங்களோட ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூல நம்ம கிட்ட தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். சொன்ன மாதிரி தான் ஜாவா சுந்தரேசன் மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஜேர்னி? இப்போதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் அது போயிட்டு இருக்கு. எல்லாரோடைய சப்போர்ட்னால அந்த ஒரு ஓப்போட போயிட்டு இருக்கேன். ஓகே, இன்னும் மேலும் உயர வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுழலுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். முப்பியா போல்டா பயங்கர ஃபயர் காட்டி இருந்தீங்க. என்னென்ன ரிசப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது? அதுல க்ளோஸ் டு தி ஹார்ட் ரிமைன் ஆகுறதா உங்களுக்கு என்ன, யாரோட கமெண்ட்? நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாலயா இருக்கட்டும், எல்லா மீடியம் மூலியமாவும் வந்துட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்னா அது ஃபேமிலி கிட்ட இருந்து வந்தது. ஏன்னா நம்மள ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்காங்க. அவங்க எப்படி இதை இது பண்ணுவாங்க அப்படின்றதான் யோசிச்சுட்டு பார்த்தா மம்மி வந்து பயங்கரமா இருந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னு சில சீன்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்க அந்த சொன்ன வார்த்தைகளை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வந்தது வந்து கொஞ்சம் அது பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஓகே ஏதோ கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது தவிர்த்து நிறைய பேர் வந்து முப்பி கேரக்டர் அதை கேரக்டரா பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அந்த கேரக்டருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓகே நல்ல ஃபீலிங். இப்போ சிட்டி ஃபுல்லா அந்த பஸ் ஸ்டாப் பார்க்கிங் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், போர்டிங்ஸ்ல உங்களோட போட்டோ நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு எமோஷனலா உங்களுக்கு க்ளோஸா இருக்கு இந்த ஒரு விஷயம்? ஏன்னா ஒரு முக்கியமான பகுதியில் ஒரு பிரைம் டைம்ல எந்தெந்த பஸ் ஸ்டாப் இருக்கோ எல்லா இடத்துலயுமே ஒரு முக்கியமான இது இருக்கு. ஒரு கனவு கண்டிருப்போம் நம்ம போட்டோ இங்க வருமா அப்படின்ற மாதிரி. அது எவ்வளவு எமோஷனலி க்ளோஸா இருக்கு உங்களுக்கு? நிஜமா வந்து என்னுடைய டைரியில வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து எழுதியிருப்பேன் சில விஷ் லிஸ்ட், பக்கெட் லிஸ்ட். அதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன வந்து இது மாதிரி போர்டிங்ஸ் பில் போர்ட்ஸ்ல வந்து இல்ல ஹோர்டிங்ஸ்ல வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு ட்ரீம். எதெல்லாம் ஒரு ஹோர்டிங் இல்ல ஒரு பில் போர்ட்ல பார்த்துட்டா ஓகே, ஏதோ ஒண்ணுத்துல பார்த்துட்டா ஓகே அப்படின்ற மாதிரி. இது வந்து நிறைய இடத்துல இப்போ பார்க்கும்போது, அதுவும் பெரிய கடவுள நம்ம நடிச்ச ஒண்ணுத்துக்காக அப்படின்றப்போ அந்த கேரக்டரை பார்க்கும்போ அது ஒரு மாதிரி அன்னைக்கு பயங்கர ஓவர்வெல்மிங்கா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. எப்படி இது நடக்குது, நம்ம கனவா நினைச்சதெல்லாம் இப்படி அதை விட பெஸ்டா வந்து நடக்கும் போது அது வேர்ட்ஸால டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. சுழல் சீசன் 1 பயங்கரமா நெட், சீசன் 2 பண்றாங்க அப்படிங்கும் போது இன்னும் பெரிய ஸ்கேல்ல பண்ணணும், பயங்கரமா நெட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விருப்பப்படுவாங்க. இப்ப என்னன்னா 8 பெண்கள் தான் இது கதையோட முக்கிய பில்லரா இருக்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு பயங்கரமான தேடல் நடந்திருக்கும், பயங்கரமான பரீட்சைகள் எல்லாமே இருந்திருக்கும். நீங்க எப்படி வந்தீங்க ப்ராஜெக்ட் உள்ள? உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? அந்த கால்ல என்ன சொன்னாங்க, எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்ததா சொன்னாங்க? ஆடிஷன் மூலியமா தான் இது பண்ணது. ஆடிஷன் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து போயிட்டு ஆடிஷன் பண்ணும்போது அந்த ஏடிஸ் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க தான் ஆடிஷன் பண்ணது. பார்த்தா ஒரு ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் ஆடிஷன் பண்ணது அதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருப்பேன் அந்த ரூம்குள்ள. ஒரு ஃபீமேல் ஏடி, அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கேமராக்கு, அதுக்கப்புறமா ஒரு ஏடி நின்றுட்டு இருந்தாரு. 3 பேரும் பல எமோஷன்ஸ், ஒரே ஒரு பேராகிராஃபுக்கு பல எமோஷன்ஸ் சொல்றாங்க. அதுக்கு முன்னாலே அதை அமிச்சுட்டாங்க.
அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா அதையும் வந்து இந்த எமோஷன்ல சொல்லுங்க, இந்த எமோஷன் அது கூட ஓகே வருது. நடுவுல என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் சந்தோஷமா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா சோகமா போய் சர்க்காஸ்டிக்கா போய் அப்படிலாம் சொல்லும்போது ஆஹா என்னது இது அப்படின்னு. சரி ஆனா எப்படியோ ட்ரை பண்ணுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு வருமா வராதா அப்படிலாம் ஒரு பயங்கரமான இது. ஏன்னா ரொம்ப நேரமா நம்ம அதையே பண்ணிட்டு இருக்கோமா, அப்போ நிறைய இது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஓகே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது டக்குன்னு போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வெளில வரேன் நானு. அப்போ ஒரு ஏடி மட்டும் வெளில வந்து சொன்னாரு, முனுசா இல்ல நீங்க ரொம்ப நல்லாவே எமோட் பண்ணீங்க. பட் ஆனா 3 பேரு அட் அ டைம்ல நிறைய சொல்லிட்டு இருந்ததுனால தான் கொஞ்சம் இதுவா இருந்தது. மத்தபடி நீங்க நல்லா பண்ணீங்க அப்படி. இவர் சும்மா சொல்றாரு போல. ஓகே ஓகே தலையாட்டிட்டு அப்பா கிட்ட வந்து அப்பா எனக்கு வராது போலப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா சரி பரவாயில்ல நீ ஏதோ ட்ரை பண்ணிட்டல போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறமா ஒரு 1.5 months கிட்ட எதுவும் கால் வரல. சரி ஓகே அது வராது போல அப்படின்னு நினைச்சிட்டேன். திடீர்னு தான் வந்து கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி புஷ்கர் சாரும் காயத்ரி மேமும் உங்களை மீட் பண்ணுமா அப்படின்னு. எனக்கு நிஜமா சந்தோஷத்தை விட பயமா இருந்தது. ஏடிசே இவ்வளவு சொன்னாங்கன்னா மேம் சார் போனா எதனா ஒண்ணு பண்ண சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே ப்ரிப்பேர் ஆயிட்டு போயிடலாம், நம்மளால முடிஞ்சது ஏதோ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே பார்த்தா புஷ்கர் சார், காயத்ரி மேம், அதுக்கப்புறமா டிரெக்டர்ஸ் 2 பேரும் சஜின் சார், பிரம்மா சார் இருந்தாங்க. நான் இப்படி போறேன், எழுஞ்சு நின்னாங்க. வேற யாரோ வராங்க போல. நானும் திரும்புறேன் பார்த்தா எனக்கு தான். அப்புறமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்தப்போ அவங்க வந்து ஆக்சுவலி மாவீரன்ல அதுக்குள்ள மாவீரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதனால வந்து மாவீரன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்க கேரக்டர் ஆர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க ஆடிஷன் டேப்ஸையும் பார்த்தோம். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து இதுல வந்து மெயின் இது இல்ல. பட் ஆனா ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் இது. எதுவா இருந்தாலும் பண்ணுவேனே நினைச்சிட்டு அப்படியே ஆரம்பிச்சதுதான் அவங்க அந்த கதையெல்லாம் சொல்லி அது டோட்டல் இதுவுமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான. நான் நிஜமா அன்னைக்கு நான் புஷ்கர் சார், காயத்ரி மேம் மீட் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு இதை பத்தி எந்த கான்செப்டுமே இல்லை. ஏன்னா ஆடிஷன் கொடுத்ததுமே வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தாங்க. இதுக்கு ரிலேட்டடா எதுவுமே கொடுக்கல. அது ஒரு லவ் சம்பந்தப்பட்ட ஒரு இதுவா இருந்தது. ஆனா நான் போயிட்டு இருக்கும்போது நான் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபைட் எல்லாம் நம்ம கொடுத்தா எப்படி நம்ம எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு தாட்டு தான். பட் ஆனா அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல அப்படி நடந்தா அன்னைக்கு போய் நான் உட்கார அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது மாதிரி ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் ஒரு 3 days ரிஹர்சல்ஸ் மாதிரி போவோம் அப்படின்னு. எனக்கு வந்து எப்படி நம்மள நம்பி இதை கொடுக்குறாங்களா நினைச்சது அது மாதிரிதான் இருந்தது. இது எல்லாமே ஒரு மாதிரி நம்மள நம்பி இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது அது பெரிய விஷயம். எனக்கு அது டோட்டலாவே அது நம்ப முடியாத மாதிரி இருந்தது. அது எல்லாமே அப்படிதான் இட் ஸ்டார்டட். அந்த முப்பி கேரக்டருக்குள்ள போனேன். இப்ப நடிகரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு பிரேக் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் நினைக்கிறீங்க, எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. பட் ஆனா வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு யாரும் அதை அவ்வளோ நம்பி கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம இப்போதான் அப்கமிங்ன்றப்போ அவ்வளோ சீக்கிரம் யாரும் அந்த நம்பி அந்த இது வராது. பட் ஆனா இது வந்து நான் நினைச்சதுக்கு மேலான ஒரு கேரக்டர் ரோல். ஸோ அதை வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி தான். ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மள இந்த ரோல் காஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளோ ஓப்போட பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா முயற்சி பண்ணிடணும். நம்ம வந்து எதுவும் கம்மியா பண்ணிட்டோன்றது மட்டும் இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப இதுவா இருந்தது. அண்ட் அந்த கேரக்டராவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமா இருக்கட்டும், அதுவே வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. நம்ம ஒர்க் பண்றதுக்கான இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ரொம்ப கிளியரான ஒரு ஐடியாவோட எல்லாத்துக்குமே காஸ்டியூம்ல இருந்து லுக்ல இருந்து அந்த கேரக்டர் எப்படி, அந்த கேரக்டருடைய ஆர்க்கு எல்லாமே வந்து அவங்க ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி நம்ம கிட்ட முன்னாடி இருந்தபோது அது ஒர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருந்தது. அண்ட் நிஜமாலே திஸ் முப்பி கேரக்டர் வில் forever be close to the artன்னு நினைக்கிறேன். இப்ப முப்பியோட முத்துவா இருக்கட்டும், காந்தாரியா இருக்கட்டும், ஒரு 8 பொண்கள் சப்போர்ட்டிவா கூட நின்றுருக்காங்க. ஸ்பாட் எப்படி இருக்கும், எவ்வளவு சப்போர்ட்டிவ் அவங்க, எவ்வளவு ஸ்வீட் அவங்க? ஆஃப் ஸ்கிரீன்ல தான் நிறைய நாங்க இதுவானது. எனக்கு அது ரொம்ப பயமா இருந்தது. ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே கேர்ள்ஸ் எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா நிஜமா எனக்கு இவ்வளோ ஒரு லவ்லியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருப்பாங்களான்னு தெரியல இந்த ப்ராஜெக்ட் இல்லைன்னா. ரொம்ப ஸ்வீட்டான செட். ரைட் ஃப்ரம் தி க்ரூ எல்லாருமே வந்து என்ன சொல்றது, அவ்வளோ கம்ஃபர்டபுளா நம்மளை பார்த்துக்கிட்டு. அண்ட் இவங்களுமே வந்து யாருக்குமே வந்து ஒரு பொறாமையோ எந்த ஒரு எண்ணமும் இல்லாம ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு அது ரொம்ப நல்ல ஒரு டீம் ஒர்க்கா இருந்தது. பண்றதுக்குமே வந்து அது போறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். எப்போ இருக்கும் ஷூட்டு, இதுக்கப்புறமா எப்போ அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க எல்லாருமே சந்திச்சதே ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கிறாங்க?
இப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க 2023 நவம்பர்ல ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு குரூப் வச்சுட்டு நாங்க எப்பனா அவுட்டிங் போறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா கௌரிலாம் வந்து சில சமயம் லோவா இருக்குன்னா அவ காலே அடிச்சிருவா. கால் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட பேசுவா. "மோனி யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்பதான் நீ இது பண்ணியிருக்க. இப்போ கரெக்ட்டா நெறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனா யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். யூ ஆர் ஸ்ட்ராங். யூ ஆர் குட்." அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அந்த மாரி எல்லாருமே ஒருத்தருமே வந்து நம்ம எதனா சொன்னோம்னா டக்குன்னு அவங்க டைம் எடுத்து நமக்காக அவ்ளோ அ என்கரேஜ் பண்ற மாரி பயங்கரமா பேசுவாங்க. ஓகே. இப்ப சீரிஸ்ல இன்டென்ஸான சீன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இப்ப நம்ம ஒரு கேரக்டர் முக்கியம்னு நெனச்சு அதுக்காக ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டாலும், இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இத நம்ம பண்ணணுமா? வேண்டாமே அப்படின்ற மாரி சில தாட்ஸ் வந்திருக்கும். எஸ்பெஷலி இந்த இன்டென்ஸ் சீன்ஸ்க்கு சொல்றேன். ம். ஸோ உங்க தாட் அப்ப எப்படி இருந்துச்சு? எப்படி அதெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் இது நம்ம குடுத்தாகணும் அப்படின்றத நீங்க எப்படி அந்த முடிவு பண்ணீங்க? என்னன்னா, இது ஒரு அ நல்ல ஒரு கதை. அ அவங்க ரைட்டிங்காவும் சரி, அந்த டீமாவும் சரி ரொம்ப நல்ல இதுவா இருந்தது. அண்ட் அ அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்ற ஒரு இதுவா இருக்கும்போ, நம்ம அதுக்காக எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாரி இருந்தது. அவங்களுமே வந்து ரொம்ப ஷூரா இருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரொஃபஷனலா இத ஒரு ஷாட்டையுமே வந்து நம்ப எடுக்கணும் அப்படின்றது வரைக்குமே வந்து ரொம்ப பிளான்டா இருந்தாங்க. தே மேட் ஷூர் தட் வி ஆர் கம்ஃபர்டபிள். ஓகே. அந்த அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. எனக்கு தான் வந்து நம்மளால இத கரெக்ட்டா ஜஸ்டிஃபை பண்ற முடியுமா? அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனா அது கொஞ்சம் நல்லது தான் நெனைக்கிறேன். அதனால தான் நம்ம அ ஏதோ இதுல ஓகே பண்றோம் அப்படின்னு இல்லாம, நம்மளால முடிஞ்சத எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க முடிஞ்சது. எனக்கு மெயினா வந்து இந்த ஸ்டண்ட் தான் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா நம்மள கிண்டல் பண்றாங்களோ, அந்த மாரிலாம் ஒரு இதுவும் இருக்கும்போது, பட் ஆனா நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். நம்மள நம்பி இது மாரி இன்னொரு வாட்டி நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சத நம்ம கரெக்ட்டா பண்ணிரணும். அப்படி ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து ரொம்ப தெளிவா என்ன மாரி அந்த கேரக்டர் வந்து திரும்ப போது, எ அ என்ன ஆக்ஷன் பண்ண போறாங்கன்றது அவ்ளோ டீட்டெயில்டா எழுதியிருக்கும்போ, நமக்கு அது தெரிஞ்சுச்சு. இதுதான் எடுக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அந்த ஈஸியா. கனவு திறன பத்தி முக்கியமா பேசியே ஆகணும். ஃபைட் பண்ணணும். இந்த மாரி ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்பட்டுருக்கீங்கல்ல. ஸோ அதோட ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு? இப்ப டம்மி யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு 2, 3 அடி மாத்தி மாத்தி மேல விழ தான் செய்யும். எப்படி ஆமா. இருந்துச்சு அதோட மேக்கிங்? ஆக்சுவலி வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு டைமே வந்து அந்த அ ரிஹர்சல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டண்ட் ரிஹர்சல் தான். ஒரு 2 டேஸ் ஆக்சுவலி இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ ஆரம்பிக்கும்போது, ஐய்யய்யோ! தேவையில்லாம இந்த ஆச்சரியப்பட்டுட்டோமோ! அப்படின்னு கொஞ்சம் லைட்டா தோணுச்சு. ஆனா வந்து அ மாஸ்டர்ஸோட அசிஸ்டன்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அ கரெக்ட்டா வந்து அந்த வார்ம் அப்லேருந்து ஆரம்பிச்சு எப்படி நம்ம பேசிக்கான இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணது. ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா, அந்த அ அடி அவங்க வந்து அடிக்கிற மாரி தான் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணுவோம், நம்ம எப்படி அடிக்காம ஆக்ஷன் பண்ணணும், அந்த மாரி ஒரு இதுல தான் போச்சு. அண்ட் ஒரு இதுவுமே வந்து ரொம்ப தெளிவா அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாங்க. இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு. என்ன வந்து சோட்டா பீம் வாங்க. நீங்க தான் அடுத்தது. நீங்க பண்ணி காமிங்க அப்படின்னு எதனால சொல்லி அந்த பேர் சொன்னாங்க. வச்சாங்க? அது வந்து ஒரு வாட்டி அந்த ஒரு மாஸ்டர் சொன்னாரு, நான் ஏன் உங்கள சோட்டா பீம்ன்னு சொல்றேன். நீங்க இவ்ளோதான் இருந்துகிட்டும் உங்களுடைய எனர்ஜி, நீங்க பண்ற விதம், உங்களுடைய அந்த பவர்க்காக தான் நான் சொல்றேன். அதனால வந்து கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணி, எல்லாருமே அங்க இருக்கும்போதும் சரி, மாத்தி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி, அ அதனால அது ஈஸியா இருந்ததுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி ஆக்சுவலி ஆனா ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அடுத்த நாள் சுத்தமா முடியல. கொஞ்சம் அங்கங்க வீங்கி போய்லாம் ஏன்னா நம்ம பாடி அவ்வளவு மூவ் பண்ணதே இல்ல. அடி கொஞ்சம் புஷ்கர் பலமா சார், காயத்ரி விழுந்துருச்சு. மேம் அப்பவே கேட்டாங்க. எதனா ஜிம் எதனா போவீங்களா? ஸ்போர்ட்ஸ் இல்ல சார் அப்படின்னு. ஓகே. தட்ஸ் ஓகே. பட் ஆனா ரிஹர்சல் இருக்கும். அதுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா! இவ்வளவு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் மைண்டாவும் அந்த கேரக்டர் எவ்ளோ கோவத்துல அத இது பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஒ லைட்டான ஒரு வார்ம் அப் மாரி அது கண்டிப்பாவே இருந்தது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த ஷாட் இல்லன்னா வந்து எங்களுக்கு ஐய்யயோ! இதுவா? இப்படியா? அப்படின்ற மாரி கொஞ்சம் டவுட் ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரிஹர்சல்லாம் போனதுனால ஒரு ஐடியாவா இருந்தது. அங்க போயும் நெறைய மாறிடுச்சு. நாங்க ரிஹர்சல் பண்ணதுக்கும் அங்கேக்கும். பட் ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப ஃபிட்ஸ் வந்த மாரி நடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி போச்சு? எப்படி
நடிப்புக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அந்த ஒரு தருணத்துல? அவங்க அதுல தெளிவாவே என்ன மாரி அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்ன மாரி சீஷர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் டைரக்டர் கிட்ட சஜ்ஜன் சார் தான் அந்த எபிசோட் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் இது பண்ணும்போது, "நீங்க வந்து எதனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க" அப்படின்ற மாரி மட்டும் சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டாக்டரா இருக்கா. ஸோ அதனால அவளுக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து, "ப்ளீஸ் இந்த சீஷருக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவ எக்ஸ்பிளைன் பண்ணா. அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் வீடியோஸும் வந்து யூடியூப்ல இருந்து அனுப்பிச்சிருந்தா. ஸோ அதனால அத வச்சுட்டு என்ன மீட்டர்ல இருக்கும் அப்படின்றது பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது மாரி சார் கிட்ட போயிட்டு நான் அடுத்த நாள் ஷூட் அப்போ நான் சொன்னேன், "சார் இது மாரி நான் சில ரெஃபரன்ஸும் பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் டாக்டர் கிட்டயும் அவங்ககிட்டயும் கேட்டேன். இது மாரின்னு சொன்னாங்க சார்." "ஓகே டன்மா." அபார்ட் ஃப்ரம் ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இந்த ஒரு சீனுக்கு நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணேன். இந்த சீன் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, சீரியஸ்லி இந்த சீன். ஒரு இன்ட்ரோ ஷாட் ஒண்ணு இருக்கும். நான் அந்த ஆப்டிகல் ஷாப்ல வந்து நான் பேசுறது. அது வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டு. அ அது கொஞ்சம் பெருசா தான் இருந்தது. பிரம்மா சார் வந்துட்டு, மோனிஷா இத படிச்சு இது சொல்லி காமி" அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து சொல்லி காமி "இல்ல நம்ம இத எப்படி பண்ண போறோம்னா, கட 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 கடன்னு சொல்லப் போறோம்" அப்படின்னு. அப்புறம் அவர் ட்ரை பண்ணாரு. "சார் ஓகே சார்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஒரு 5 நிமிஷத்துல வந்து கடன்னு பண்ணிட்டு, இது மாரி இந்த எமோஷன்ல வந்து நீ சொல்லணும். நீங்க கண் சிமிட்டுறத வச்சு, நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி, அது ஒரு கடகடன்னு வரும். அந்த ஒரு இது. அது வேற கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அ வ டங்க் ரோல் ஆகுற மாரியே இருந்தது. பட் ஆனா, அது பண்ணது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா, அது டைமும் ரொம்ப கம்மியா இருந்தது. லைட்டு போயிட்டு இருந்தது. என்னோட கரெக்ட்டா அந்த இன்ட்ரோ ஷாட் முடிச்சுட்டு, இந்த ஒரு டயலாக் இது இருந்தப்போ, இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே. ஸ்டண்ட்ட தவிர்த்து. ஓகே, ஓகே. மோனிஷா பிளஸி அவர்கள வந்து நாங்க அதிகமான ஃபன் ஜோன்ல பார்த்திருக்கோம். இதுல வந்து அப்படியே ஒரு சீரியஸ் கேரக்டர். நமக்கே முதல்ல வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்ம போவோம். இருந்தாலும் நம்மள மீறி அந்த ஃபன் ஜோன், அந்த ஃபன் மெட்டீரியல் அப்படின்றது வந்து வெளில வந்துரும். எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏதாச்சும் வெளில வந்துச்சா? அதையும் மீறி நம்ம ஃபன் ஜோன் அப்படின்றது? ஃபன் ஜோன்ன்றது அப்பப்போ யாருன்னா அங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸோ யாருன்னா கொஞ்சம் இது பண்ணா வரும். மத்தபடி அந்த கேரக்டர்ன்னு போயிட்டோமோ, அதுலதான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். யாருன்னா இது பண்ணாலுமே, ஐயோ! ஒரு 5 நிமிஷம் நான் இத முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எல்லா ஃபன்னுமே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். அந்த ஸ்டண்ட் அப்பவும் கூட அப்போ போம்போது தான் வந்து திடீர்னு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரோப் போட்டு இப்படி இழுக்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா மாஸ்டர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, "மோனிஷா இப்ப என்ன பண்ணணும்னா, உங்கள லைட்டா தூக்குவாங்க. நீங்களே ஜம்ப் பண்ணி அந்த வால்ல விழுந்து இடிச்சு விழுந்துரணும்" அப்படின்னு சொன்னாரு. எனக்கா ஒரு நிமிஷம் எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னு, "ஓகே மாஸ்டர்" அப்படி சொல்லிட்டேன். இல்லன்னா அவர் வேற யாருக்குன்னா குடுத்துற போறாரு அப்படின்னாரு கொஞ்சம் "ஓகே மாஸ்டர்." இப்படி திரும்பி பார்க்குற பிரம்மா சார். அப்படின்னு சிரிக்கிறாரு. "சார் என்ன சார் நீங்க?" அப்படின்ற மாரி இருந்தது. அது மாரி சிலது அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு அப்புறமா தான் இந்த மாரி மத்தபடி எல்லாருமே வந்து அந்த ஒரு மூட்ல இருக்கிறதுனால, நம்ம கரெக்ட்டா அந்த சீரியஸான ஏன்னா நமக்குமே வந்து இந்த மாரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணுன்றது தான் ரொம்ப ஆசை. இந்த மாரி சீரியஸான சில அந்த எமோஷன்ஸ் நெறைய எடுத்து கேரி பண்ற கேரக்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது கிடைச்சம்போது அத கரெக்ட்டா பண்ணிரணும் அப்படின்றது இருந்ததுனால பண்ணியாச்சு. ஓகே, ஓகே. ஜனநாயகன் ஷூட் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதோடைய அப்டேட் அவங்க தான் சொல்லணும். ஓகே, ஓகே. மத்தபடி நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. நாங்க அத பத்தி கேட்டுக்கல. பூஜை அப்ப நீங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க. எங்களுக்கெல்லாம் பொறாமையா தான் இருந்துச்சு கண்டிப்பா. எவ்வளவு எமோஷனல் மொமெண்ட் அது கண்டிப்பா உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலி என்ன பூஜைக்கு கூப்பிட்டதே வந்து எப்படி அப்படின்ற மாரி. ஏன்னா அது ரொம்ப பெரிய டீம்ன்றவோ நம்மள ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. சரி ஓகே. எனக்கு அதுவுமே வந்து ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாரி இருந்தது எனக்கு. அந்த ஒரு ஜோன்ல இருக்கும்போது திடீர்னு விஜய் சார் வந்தாரு. எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்ததும் எல்லாருக்குமே கை குடுத்துக்கிட்டே வந்தாரு. நான் அந்த ரோலயே லாஸ்ட்ல நிக்கிறேன். ஆஹா! சிரிச்சுக்கிட்டே பார்க்குறேன். எப்படியோ அப்படி அபௌட் டர்ன் போயிடுவாரு சிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா எனக்கும் வந்து அவர் கை குடுத்தாரு. எனக்கு அப்பவே வந்து என்ன இது நிஜமா நடக்குதா? அப்படின்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா மமிதா கூட அவர் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் நான் போய் "சார் கேன் ஐ டேக் அ பிக்சர் வித் யூ?" அப்படின்னோனே, "யா வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லி அவரு கை போட எனக்கு அவ்வளோதான் பிளாங்க். என்ன எனக்கு இது கனவு இது எல்லாமே ஒரு மாரி போய் ஒரு எமோஷனே இல்லாம, ரியாக்ஷனே இல்லாம வெறும் ஸ்மைலோட இருக்கும். இது என்ன அப்படின்ற மாரி. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ரீம்ம விட வ கொஞ்சம் பெரிய இதுதான் நெனைக்கிறேன். அவர் உங்கள ரெகக்னைஸ் பண்ணாரா? அவர் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாரு. எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணிக்கிட்டு, அ எ எல்லாருமே அ ஸ் ஒரு மாரி அ கம்ஃபர்டபுளா வச்சுட்டு இருந்தாரு செட்லயுமே. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்? ஷூட்டிங் ஸ்பாட்டு அவர்தான். அவர் காம் அண்ட் கம்போஸ்டா இருக்காரு. நம்ம போய் சார் இது அப்படி இப்படின்னு அம்மா அதெல்லாம் என்னம்மா அப்படின்ற மாரி தான் அவர் ஒரு ஜோன்ல இருக்கிறாரு. பட் ஆனா அப்படியே ஆன் ஸ்கிரீன் போம்போ அந்த ஒரு என்ன குடுக்கணுமோ அத பயங்கரமா மாஸா
கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே. ஸோ இட்ஸ் நைஸ் பீயிங் தேர். இட்ஸ் அ பிளெஸிங். ஓகே. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப ஒரு படத்தோட போஸ்ட் சக்சஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கண்டிப்பா கொடுக்கும். மாவீரனோட சக்சஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் குடுத்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மூலியமா தான் எனக்கு நெறையவே அ அமைஞ்சது. சுழல் 2ஆ இருக்கட்டும். ஏன்னா சப்போஸ் மாவீரன் பண்ணாம அது இல்லன்னா, எனக்கு அந்த ஆடிஷன் டேப் மட்டும் வச்சு செலக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கொஞ்சம் டவுட்டு தான். தெரியல. அ அதோட கேரக்டரா இருக்கு. அது எல்லாமே கவுண்ட் பண்ணி தான் அது க கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இன்னொன்னு நான் அவ்வளவா யார்கிட்டயும் ரிவீல் பண்ணல. கூலியில வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ். தேங்க் யூ. அது வந்து லொகேஷன் தான். அங்க வந்து சந்திர ப்ரோன்னு ஒரு ஏடி இருந்தாரு. அவர் ரைட்டர் ரைட்டர். கூட, ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் கூட. அவரு வந்து இங்க கூலிலயும் இருக்கிறதுனால, அந்த கேரக்டருக்கு பார்த்துட்டு இருக்கும்போது, இது மாரி மாவீரன்ல இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, லொகேஷனாவும் மாவீரன் பார்த்ததுனால, ஆமா அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு. ஆனா வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இது ஃபிக்ஸ் ஆச்சு. நாளன்னைக்கு ஷூட் போறாங்கன்னா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணி, "நீங்க செலக்டட். நீங்க வந்து இது மாரி கிளம்பி வந்துருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாரி அதுவுமே வந்து மாவீரன் மூலியமா தான். அண்ட் நெறைய ரெகக்னிஷனா இருக்கட்டும், அது எல்லாமே அதுக்கு மெயினான காரணம் மாவீரன் தான். நான் அஸ்வின் அண்ணாவா இருக்கட்டும், சிவா அண்ணாவா இருக்கட்டும், நான் சரிதா மேம் அவங்க எல்லாருக்குமே நான் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பேன். விகடன் அவார்ட் வாங்கும்போதும் சரி, அஸ்வின் அண்ணாக்கு நான் மெசேஜ் பண்ணேன், "அண்ணா இது மாரி கிடைச்சிருக்குண்ணா" அப்படின்னு. அவர் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாரு. "நீ ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்கான அ பெர்சன். ஸோ யூ வில் கெட் மோர்" அப்படின்ற மாரி அவரு ரொம்ப ஸ்வீட்டா அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிடைக்கலன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இது ரொம்ப கஷ்டம் இல்ல. அது என்ன நம்பி குடுத்ததுனால தான், அதுக்கப்புறமா நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள வந்து ஒரு தகவலா தான் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். கூலியில நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாரி தகவலா தான் ஓகே, கேள்விப்பட்டுட்டு ஓகே. இருந்தோம். தேங்க் யூ நீங்களே வந்து சொல்ட்டீங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க தலைவர் கூட. ஆமா. அந்த ஃபோட்டோ அதுக்கு பின்னாடி இருக்கிற மொமெண்ட் பத்தி அதுக்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? எனக்கு அது வந்து சுத்தமா இதுவே இல்ல. எப்படின்னா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துரும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டயுமே இருந்தேன். லோகேஷ் அண்ணா, "அண்ணா ஒரு ஃபோட்டோ மட்டும்ண்ணா." அவர் கூட நீ நடிக்கிற என்னடா?" அப்படின்னேன். "அண்ணா பரவாயில்லண்ணா ஒரு ஃபோட்டோண்ணா" அப்படின்ற மாரி. "சரி, சரி நம்ம லாஸ்ட் எப்போ எடுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா கரெக்ட்டா 12th அன்னைக்கு ஷூட் இருக்கிற மாரி இதுவே இல்ல. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஷூட் போறோம் அப்படின்னு சொல்லி சாரும் இருப்பாரு அப்படி. அவர் பர்த்டே அன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் பர்த்டே அன்னைக்கு வொர்க் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறமா அவருக்கு கேக்லாம் வெட்டிட்டு, அ அதுக்கு முன்னாடி வரைக்குமே கேட்டுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும், ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படின்னு. இல்ல, இல்ல அது நாட் பாசிபிள்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா டீம்ல இருக்கவங்க எல்லாருமே லைன்னா நின்னுட்டாங்க கேரவன் கிட்ட. அப்புறமா அந்த லைன்ல போய் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடகடன்னு போய் ஜாயின் பண்ணதுதான். போனா வந்து சரி சார் எப்படியும் வந்து அப்படியே சிரிச்சுட்டு மட்டும் அவரு செட்டிலா இது பண்ண போறாருன்னு பார்த்தா, உள்ள போறேன் சிரிச்சு அப்படி ஒரு ஹக் பண்ணாரு. எனக்கு அது மறுபடியும் என்ன இது ட்ரீமா? அப்படின்ற மாரி தான் இருந்தது. அப்போதான் அந்த பிக்சர் கரெக்ட்டா அ கிடைச்சது. அது வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு, அதுவும் அவர் கூட அன்னைக்கு வொர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இது ஆல் டுகெதர் இட் வாஸ் சச் அ பிக் பிளெஸிங். கண்டிப்பா. இப்ப ஜனநாயகனா இருக்கட்டும், கூலியா இருக்கட்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறீங்கல்ல. இது எஸ்கே அண்ணா வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு, ஏதாச்சும் நல்லா பண்ணிட்டு இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாரி ஏதாச்சும் விஷயம் சொன்னாரா? இல்ல போஸ்ட் சக்சஸ்ல ஏதாச்சும் விஷ் பண்ணாரா உங்களுக்கு மாவீரனுக்கு அப்புறம்? இல்ல நான் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த கூலிக்கு செலக்ட் ஆயிருக்கும்போதும் சரி, கரெக்ட்டா எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். நான் கரெக்ட்டா அடுத்த நாள் ஷூட்னா, அதுக்கு முன்னாடி நான் மெசேஜ் பண்ணேன். "அண்ணா இது மாரி நான் செலக்ட் ஆயிருக்கேன்னா, இது மாரி நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்குதுண்ணா" அப்படின்னு. "சூப்பர்டா! நல்ல இதுவு அ கலக்கு" அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே மெசேஜ் பண்ணாரு. அதே மாரியே ஜனநாயகன்ல செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லும்போதும், "சூப்பர்! நீ வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போணும்" அப்படின்னு சொல்லி அவரு விஷ் பண்ணிட்டு இருந்தாரு. அ எனக்கே கொஞ்சம் இதுவா இருக்கும். அவர் அந்த ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு, அ அவர் டைம் எடுத்து அந்த ரிப்ளை ம ப பண்ண முடியுமான்னே தெரியல. பட் ஆனா எப்படி அவரு கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள அவரு ரிப்ளை பண்ணிருவாரு. கரெக்ட்டா நம்ம அந்த அவருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணும்போதும் சரி, டக்குனு "தேங்க் யூ சோ மச்மா" அப்படின்னு சொல்லி சொல்றது. அது எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். எப்படி இந்த மனுஷன் வந்து இவ்ளோ பிரஷர் இருக்கும்போதும், எப்படி டைம் எடுத்து எல்லாருக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேங்க் யூ சொல்றதா இருக்கட்டும், அவர் பண்றதுனால தட்ஸ் a பிக் திங். பெரிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா, எல்லாருமே விட்றாத ராக்குமாரா அத புடிச்சு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிரணும் அப்படின்ற மாரி தான் இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அத புடிச்சு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு இழுத்துட்டு போறது அப்படின்ற ஒரு விஷயம். உங்களோட பிளான்ஸ் எப்படி இருக்கு அத சார்ந்து? ஆ அது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, ஒண்ணு பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா எல்லாமே ஈஸி அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி இல்ல. அதுக்கப்புறமா சஸ்டெயின் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து
இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, அதுக்கான வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ மாவீரன் ரிலீஸ் ஆனதுமே கூட எனக்கு நெறைய வாய்ப்பு கிடைச்சது. பட் ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டிங் பீரியடுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே. ஆ அது வந்து ஏதோ ஒரு ஹோப் இருக்கணும். வந்துரும். அதுவரைக்கும் நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஸோ, அதுக்கப்புறமா அ வந்ததுக்கு அப்புறமாவும் சுழல் ஷூட் முடிச்சுட்டுமே, ஐயோ! நம்ம இதுக்கப்புறமா என்ன அப்படின்ற மாரி ஒரு இது வந்து மறுபடியும் அந்த வெயிட்டிங் ஃபேஸ் தான் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஆ நம்ம அந்த டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால கொஞ்சம் அப்படியே இதுவாயிருந்தது. பட் இருந்தாலும் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம்? எதுனா வருமான ஆடிஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் என்ன வரும்? என்ன அமையும்? அப்படின்றது எதுவுமே ஒரு கிளியரான ஒரு இதுவும் இல்லாம, எந்த ஒரு இதுவுமே இல்லாம போம்போது அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா திடீர்னு ஆ கூலியா இருக்கட்டும், ஜனநாயகம் இருக்கட்டும், அது கிடைச்சது வந்து எப்படி நமக்கா நல்ல விஷயம் நடக்குதே அப்படின்ற மாரி ஒரு டவுட்டும் இருக்கு. பட் ஆனா ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்னாலன்னு நெனைக்கிறேன். திஸ் இஸ் ஹேப்பனிங். இது கொஞ்சம் கொஞ்சம் பிரஷரா தான் இருக்குது. நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டா ஆனா பண்ணிரணும் அப்படின்னு. எப்பயுமே அந்த ஒரு தாட் மட்டும் என்கிட்ட இருக்கும். எந்த வாய்ப்பா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்ட பண்ணிரணும். நம்ம கிட்ட ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. ஐயோ! இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாமே அப்படின்றது மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சது நல்ல வகையில இருக்கணும் அப்படின்றது மட்டும் எப்பவுமே இருக்கும். அதுதான் இப்பயும் இருக்குது. இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன். இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் 37 மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் 1 லிட்டர் பேக்குடன்.